தமிழ் ரூமில் இருக்காங்க. அங்கே வந்து சேது வராரு. வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வராரு. தமிழ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? பாப்பாவோட அந்த அசைவு, அந்த சவுண்டு எல்லாமே நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே தமிழ் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, என்ன இவர் வயிற்றில் அவர் தலையை வச்சு பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. தமிழ், உட்காரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே சேது வந்து மடியில் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு அப்படியே வயிற்றுக்கிட்டு அப்படியே காதை வச்சுட்டு, பார்த்தியா சத்தம்லாம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். பார்த்தியா ஒரு விதமான அந்த லேப்டாப் அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது. பாப்பாவோட அந்த சவுண்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. ஐயோ, பாவமாக இருக்குது இவரை பார்க்குறதுக்கு. இவர்கிட்டயாவது நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை இல்லை வேண்டாம், ஏதாவது பெரிய பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிக்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மீனாட்சி, என் மீனாட்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேது வயிற்றுக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க கண்மணி. என்ன இவ்வளோ ஒரு கோவப்படுறாரு ஆறுமுகம், என் மேலே எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு? எல்லாருமே என் மேலே பாசத்தை காட்டி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னை இது வரைக்கும் யாருமே திட்டினதே இல்லை. எனக்கு ஏதாவது வேணும்னா கூட எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் என் மேலே அப்படி ஒரு கோவத்தை காட்டினாரு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட திட்டு வாங்கணும் போல் ஆசையாக இருக்கே, திட்டு வாங்கினே இருக்கணும் போல் இருக்கே, என்னன்னு தெரியலையே. அவர் 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 இது திட்டினாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்மணி ஆறுமுகத்தையே அப்படி நினச்சிட்ருக்காங்க. வெளியே 2 பேருமே இருக்காங்க. தாமரை அவங்க அம்மா 2 பேருமே இருக்காங்க. அம்மா, எப்படியாவது அவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்டி, அவளை ஏதாவது ஒன்று பண்ணலாம். அவள் தான் எல்லாத்துக்குமே காரணமே. இன்றைக்கி நாம் இந்த இடத்துல இருக்கோன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே அவள் தான். ஏதாவது அவளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படி பிளான் போட்டுட்ருக்காங்க. அவள் மாட்டுவா. அந்த தமிழ் என்ன பண்ண போகிறேன்னு பாரு, எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது அந்த தமிழ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம எவ்வளோ சொகுசாக இருந்தோம் தெரியுமா? வீட்டுக்குள்ளே கேட்டதெல்லாம் கிடைக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இப்போ இங்கே பார்த்தியா, ஒரு நிம்மதியாக தூங்கக்கூட முடியல, கொசெல்லாம் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இந்த கஷ்டம் எல்லாமே மாறும், சீக்கிரமாக நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம், சரியா? நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா, ஏதாவது ஒன்று பண்ணுமா, ரொம்ப நாளாக இங்கே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருடி, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த தமிழுக்கு. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. இருக்கும்போது சொல்கிறாங்க ஈஸ்வரி, ஆமாம் ரிசல்ட் வரப்போகுது போல இருக்குது, இங்கே பாரு தமிழ், நீ வந்து நல்லா எழுதலை தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தமிழ் பார்க்குறாங்க. நீ ஃபெயில் ஆகிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அண்ணா, இங்கே பாருங்கள், நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, தமிழ் ஃபெயில் ஆகிட்டா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, அப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? மாசமாக இருக்கா, இதுக்கு மேலே நாங்கள் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ என்ன சொல்கிறீ, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னே தமிழ் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ சேது யோசிக்கிறாரு. தமிழ், நீ எக்ஸாம்லாம் நல்லா எழுது தமிழ், யாரை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சேது சொன்னது எல்லாத்தையுமே அவர் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வராங்க, வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ஈஸ்வரி, யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இங்கே தமிழ்ன்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்க மாநிலத்திலேயே 3வது இடத்துல வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லை 700 மார்க் எடுத்திருக்காங்க நுழைவுத் தேர்வில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓ, இவன் நல்லா எழுதியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ராஜாங்கம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பாருங்கள் மாமா, பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த தமிழ்கிட்ட நம்ம என்ன சொன்னோம்? ஒழுங்காக எக்ஸாம் எழுதாத, ஃபெயில் ஆகிடுன்னு தானே சொன்னோம். நல்லா எழுதியிருக்கா, அது மட்டும் இல்லை மாநிலத்திலேயே 3வது இடத்துல வந்திருக்காளாம், 700 மார்க் எடுத்திருக்காளாம், வெளியே இவளை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியே ராஜாக்கு எல்லாருமே பார்க்குறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா, 700 மார்க் எடுத்திருக்கோமா, நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சேது. பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நல்லா படிச்சிருக்கா, சூப்பர், கண்டிப்பாக அவளை டாக்டர் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே வெளியே வராங்க. ராஜாங்க எல்லாருமே வெளியே வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, உங்கள் மருமக 700 மார்க் எடுத்திருக்காங்க, மாநிலத்திலேயே 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, என் மருமக நல்லா தான் படிப்பா, அவன் நல்ல மார்க் எடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமே அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே உங்கள் மருமகளை நீங்கள் டாக்டர் படிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது மாசமாக இருக்கா, குழந்தை பிறக்க போகுது, அதனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, குழந்தெல்லாம் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. இங்கே வாங்க தமிழ், நீங்கள் வாங்க, உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிடுங்க, சேர்ந்து நாங்கள் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபு எப்படி படிச்சுட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சேதுக்கிட்ட கேட்குறாங்க. சேது ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்
ஒய்ஃப் நல்லா தான் படிப்பாங்க, நல்லா எழுதுவாங்க, அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் என்ன தமிழ் நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்குமே காரணமே என் வீட்டுக்காரு, எங்கள் மாமனார், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே தான். அவங்க எல்லாராலும் தான் நான் இந்த மாதிரி மார்க் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேலே நீங்கள் டாக்டர் படிப்பீங்களா? கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு எல்லாருமே அப்படியே கோவமாக வருது. எவ்வளோ திமிர் இருந்தால் மாமா முன்னாடி படிப்புன்னு சொல்கிறா பாரு, திமிர் பிடிச்ச இவளுக்கு இருக்குது, இவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே ஈஸ்வரிக்கு கோவமாக வருது. பார்த்தீங்களா மாமா, பார்த்தீங்களா அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், நான் டாக்டருக்கு படிப்பேன்னு சொல்கிறேன். அவங்க பேச்சு அவள் எங்கேயாவது கேட்குறாளா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம் ஃபெயில் ஆகிற மாதிரி எழுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ நல்லா எழுதியிருக்கா, உங்கள் பேச்சு அவள் மதிக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ராஜாங்க எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காரு. வெளியே 2 பேருமே இருக்காங்க. தாமரை அவங்க அம்மா 2 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. நாம் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அந்த தமிழ் தான். இதுக்கு முன்னாடி அவள் தான் இந்த கொட்டாயில் இருந்தா, இப்போது இந்த குடிசையில் நாம் இருக்கோம்ல, நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குமா, அவளை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறா, அவள் நிறைய மார்க் எடுத்திருக்கா, அவள் டாக்டர் ஆகவே கூடாதுமா, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு சதி பண்ணி கண்டிப்பாக அவளை வந்து படிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க. சரி நம்ம இங்கே தானே இருக்கோம், பார்த்துக்கலாம் விடு, நீ கவலையே படாது, அந்த தமிழ் கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்கவே மாட்டா, நம்ம படிக்கவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. உள்ள தமிழ் எல்லாருமே சேர்த்து திட்டிகிட்ருக்காங்க. அப்படியே பயங்கர டென்ஷனாக திட்டிகிட்ருக்காங்க. அப்படியே சேதுவோட அம்மா பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. ராஜாங்க சொல்கிறாரு, என்னம்மா உன்னை வந்து சரியாக எழுத வேணாம் தானே சொன்னோம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, அதுக்காக இல்லை, என்னோடய கனவு ஆசை எல்லாமே டாக்டர் ஆகணும் தான், என்னால் எப்படி அப்படி எழுத முடியும், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரிம்மா எழுதிட்ட, ஓகே நிறைய மார்க் எடுத்துட்ட, ஆனால் இதுக்கு மேலே நீ டாக்டர் படிக்கணும்னு கனவு கூட காணாத சரியா, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அப்படியே சேதுவை பார்க்குறாங்க. சேதுவும் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாருமா, அதோட விட்டுரு, இப்போ நீ மாசமாக இருக்க, உன் வயிற்றில் குழந்தை இருக்குது, நல்லபடியாக குழந்தைய பெத்துடா, அது போதும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க தமிழ். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பின்னாடி சேதுவும் போகிறாரு. போனவுடனே தமிழ் பயங்கரமாக அழறாங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. தமிழே நீ அழாத தமிழ், நான் உன் கூட இருக்கேன்ல, அப்பா இப்போ கோவத்தில் இருக்காரு அதான், ஆனால் கண்டிப்பாக அப்பாவோட மனசை மாற்றலாம், மாற்றிட்டு உன்னை நான் கொண்டு போய் படிக்க வைக்கிறேன் சரியா, நீ கண்டிப்பாக டாக்டர் தான் தமிழ், தமிழ் கண்டிப்பாக நீ டாக்டர் தான், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை, நான் உன் கூட இருக்கேன்ல, என்னை நீ நம்பு, நான் இருக்க வரைக்கும் உன்னை கண்டிப்பாக நான் படிக்க வைப்பேன், உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் தமிழ் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு. உண்மையாவா, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. நடக்கும் தமிழ், நீ நம்பிக்கையாக இரு, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்ப தெரியும்ல, அந்த மாதிரி நம்பிக்கையாக இரு, உன்னை கண்டிப்பாக டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே தமிழுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க.